ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு சோயா சங்க்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். சோயா சங்க்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கங்க. வடிச்சு எடுத்துட்டு சோயாவை கையில பிழிஞ்சு சுத்தமா தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சமா அதுல மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா அதுல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க. கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதுல ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு, கொஞ்சமா அதுல எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு அளவு பார்த்துக்கங்க, பத்தலைன்னா சேர்த்திக்கங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இதுல இந்த சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். சோயால மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சோயால நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிடலாம். ஒரு ஃப்ரையிங் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை சிம் பண்ணிக்கங்க. சிம் பண்ணிட்டு நம்ம ½ அன் அவர் ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்ச இந்த சோயா சங்க்ஸ் இதில் சேர்த்துக்கங்க. இடையில இடையில நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. அப்பதான் இந்த சோயா சங்க்ஸோட எல்லா பகுதியும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ சோயா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க. கடைசியா சோயா ஃப்ரை பண்ணி எடுத்த அதே எண்ணெயில கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ சுவையான சோயா மசாலா ஃப்ரை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.